கோபால கண்ணனோ ஆமா பசுமாடுகளை பார்வதி பரமேஸ்வரியிடம் விட்டு ஒப்படைத்து நீர் இந்த வேஷத்துல பசுமாட மேய்க்க போனீர்னா ஆமா ஆடு மாடு களைஞ்சு போயிரும். ஏன்னா புலித்தோல் போற சொருபத்தை மாத்தணும். ஆமா ஆமா எங்களை எண்ணெயை போலவே ஒரு சொருபத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொருபத்தை கொடுத்து ஆமா அப்படி கோபால கண்ணனாகப்பட்டவர் ஒரு மோகினியாகவே அவதாரம் எடுத்தார். ஆனாலே கெட்டவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை, கிடையவே கிடையாது. பின்னால கெட்டவர்கள் இந்த பேருலகிலே நிறைய உண்டு, அதிகம் உண்டு ஐயா. இந்திரன் கெட்டாதும் பின்னால, சந்திரன் கெட்டாதும் பின்னால, வாணி கெட்டதும் பின்னால, வன ராவணன் கெட்டதும் பின்னால. அதனால ஒரு மோகினிய வடிவத்தை எடுத்து ஆமா அவன் அடக்கவரன் காட்டுக்குள்ள மாய நங்கையா மாயவன் கோபால கண்ண வாராரு. சரி அப்ப பார்த்தான் அவன் மாயவனா என்னல மங்கையா நினைக்கானே. பெண்ணே என்ன ஒத்தையில வந்திருக்கிய நீ யாருமா? யாரு நீ ஒத்தையில வந்தவளா உன் உடம்பிறப்பா என்னணும்? ஊர் என்ன பேர் என்ன? உனக்கு அக்கா உண்டா பக்கா உண்டா? தனி வழியா என்ன? எங்க அப்பா பேரு மலையரசன். சரி அவளுக்கு ஒரு 8வது மகள் நான். ஆமா நாம் மாலை பூத்தது மன்னனுக்கு ஆகாது. ஆமா நான் பூத்ததோ சித்திரை மாதம் மூலத்துல வயசுக்கு வந்தேன். சரி அதனால நீ யாருமே பெண்ணு கேட்டு வரல என்று சொல்ல. சரி அப்படி நினைக்காத, என்ன ஆட்டுமனு மட்டும் சொல்லு. ஆமா நித்தம் ஒரு பூ முடித்து விதத்துக்கு ஒரு பட்டு கொடுத்து ஆமா கண்ணாடி மாளிகையில் உல்லாசமாக வாழ்ந்திடலாம் என்று சொல்லி அந்த வல்லரக்கன் சொல்ல. என்ன வல்லரக்கா நீ சொல்லுதே சரிதான். உன் வீட்டுல நீ ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்க. அப்ப வந்து உன் பொண்டாட்டி அக்கானு கூப்பிட்டோம்னு வச்சுக்கோ, என்ன எவட்டி அவ எனக்கு நாத்தனாருன்னு சண்டைக்கு வருவா. சக்கலத்தி சண்டை நம்மளுக்கு தேவைதானா? சக்கலத்தி போராட்டம் சகல பேருக்கெல்லாம் கொண்டாட்டம். அதனால என்ன நீ உன் மூத்த மனைவியாலே முகம் பார்த்து முழிக்க மாட்டேன் என்றோ. ஆமா நீயோ அக்னி வரத்தையும் வாங்கியிருக்க. நீ என் கைய பிடிச்சா நான் கருகி சாம்பலா போயிருவேன். ஆமா அதனால நீ அலை கடலிலே அவையா ஆமா 3 முறை முங்கி எழுந்து அவன் விரலை எடுத்து தொண்டையிலே வைக்க வேண்டும் என்று சொல்ல. அப்படி அப்பா என்ன முன்னக்கூடி சொல்ல வேண்டியதானே? நீ அப்பளே சொல்லியிருந்தா இதுக்குள்ள நான் முங்கி எந்திரிச்சிருப்பேனே. நீ ஏன் பேசிக்கிட்டு இருந்த? ஆட்டுன்னு சொல்லியிருந்தா அப்பளே அடி வயிற்றுல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிருப்பேனே. 1000 சத்தியம் பண்ணிருப்பேனம்மா. சத்தியம் எல்லாம் எனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, பிரமாணம் எல்லாம் எனக்கு புளியோதரை மாதிரி பொங்கல் மாதிரி. அப்படி அரக்கன் அப்படி வல்லரக்கனாகப்பட்டவனோ அலை கடலிலே வந்து முங்குதான் நிமிர்தான் 3 முங்கு போடுதான். முதுகு கூட நனையல. ஆமா மோகினி பெண்ணால் நிக்காளா போயிட்டாளான்னு பாக்கான். எம்பா வல்லரக்கா நான் இங்கதான் இருக்கேன், நீ ஒழுங்கா முங்கி நிமிரு. அவனுக்கு இந்த பெண்ணு மேல ஆசை பத்தியடா. அவன் நிக்காளோ போயிடுவாளோ அந்த பதற்றத்துல முங்குவானோ எந்திப்பானோ எஞ்சி பாப்பான். 3 முங்கு போடுதான், முதுகு கூட நனையல. அப்படி முங்குதான். நிக்காளா போயிட்டாளா? அவ நிக்காளா போயிட்டாளா? பாக்கான் ஒரு கண்ணு. ஆமா அவளை ஏக்கத்துல எட்டி எட்டி பாக்கான். கிடைப்பாளோ போயிருவாளோ நம்மளை விட்டுட்டு போயிருவாளோ என்று பார்க்க அப்படி வல்லரக்கனாகப்பட்டவன் அவன் முங்குதானே முழுகுதானா முழுகுதானா 3 முங்கு போடுதானா முழுகுதானா. முங்கி நிமிந்து 3 முங்கு போட்டு தனது பெருவிரலை எடுத்து தலையை சுத்தி சிரசிலே சுத்தி மூத்த மனைவியாலை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுக்கின்றார். ஆமா அவன் தொண்டையில வைக்க போது அரக்கன் தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கான் உருங்குவானா வல்லரக்க ராஜுதனோ தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கோ எரியுதானா சாம்பலைத்தான் பெருமாள் கையில் எடுத்து ஆதி வெள்ளி கையில கிட்டான் ஓடி வந்து ஒப்படைக்க நல்ல வேலையில அரக்கனை எழுச்ச சொரூபத்தை எனக்கு இப்பமே காட்ட வேண்டும் என்று சொல்ல. மறுபடியும் என் பெருமாளாகிய கோபால கண்ண மோகினி அவதாரம் எடுக்க
பார்வதிக்கும் கோபால கண்ணனுக்கும் ஆமா இந்த பகவானுக்கும் மோக இசை எது ஒழுக ஆமாண்ணே பூமியிலே விழுந்தால் புலோகம் தாங்காதென்று ஆமா அச்சுதங்கம் பெருமாள் இருகரத்தாலே இந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தொழிலில் பூணூல் இளங்க தர்ம ஞான சாஸ்தா காலசுவாமி வாசல்ல யாரெல்லாம் வந்து பிறக்க போறா தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம். ஆமா உத்திர நட்சத்திரத்துல அவர் பிறந்த கிரகணம் எப்படிப்பட்ட கிரகணம் தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சிவனுக்கும் பிள்ளையாக பிறந்தார். அருகில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் 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 அணைக்கரை சாஸ்தாவா அணைக்கரை சாஸ்தாவா ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் 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 உடைய சாஸ்தாவா சாஸ்தாவா ஐயனார் 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 அணைக்கரை சாஸ்தாவா அணைக்கரை சாஸ்தாவா ஐயங்காட்சி பேப்படையா ஐயங்காட்சி பேப்படையா சாமி பிறந்தாரே சாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரே ஐயனார் பிறந்தாரே அனைத்துலக காத்திடவே அனைத்துலக காத்திடவே உன்னால பூணூலாம் உன்னால பூணூலாம் பதித்த தாழ்வடமா போல் படைத்த தாவடமா வெள்ளியால பூணூலாம் வெள்ளியால பூணூலே வெண்கலத்த தாழ்வடமா வெள்ளிய தாவடமா வந்து பிறந்தார் என்று வந்து பிறந்தார் என்று மாதர்கள் ஒன்று கூடி மாதரெல்லாம் ஒன்று கூடி குலாவ போடுங்கம்மா மணிக்குலாவ போடுங்கம்மா இவர்கள் ஒன்று கூடி அனைவரெல்லாம் ஒன்று கூடி அவையாதும் போடுங்கம்மா அவையாதே போடுங்கம்மா அரையடி காலசுவாமி அரையடி காலசாமி பாடுவாராம் 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 ஆசா வந்து பிறந்த போது ஆசா பிறந்த போது வேலை நல்ல வேலை ஐயா வேலை நல்ல வேலை ஐயா விளையாடும் சமயம் ஐயா அரையடி காலசுவாமி அரையடி காலசாமி அம்பிகைய பார்வதியா அம்பிகைய பார்வதியா ஈஸ்வரியா பார்வதியா ஈஸ்வரியா பார்வதியா அப்பு நல்ல சடையழகி அப்பு நல்ல சடையழகி அங்கார ரூபக்காரி அங்கார ரூபக்காரி ஒரு நல்ல தலையழகி குங்கும பொட்டழகி குங்கும பொட்டுக்காரி குங்கும பொட்டுக்காரி ஹரிராமன் தங்கையம்மா ஹரிராமன் தங்கையம்மா அவைகீழே பிறந்த பிள்ளை கோவாலன் தங்கையம்மா கோவாலன் தங்கையம்மா யமங்காலன் தூதனையா தூதனையா ஆசா வந்து பிறந்த போது ஆசா பிறந்த போது இணை வீரன் சுவாமியோடு வீரன் சாமியோடு பனங்காட்டு சுடலையோட பனங்காட்டு சுடலையோட தலையடி காலசுவாமி தலையடி காலசாமி வேலையான வேலையா வேலையான வேலையா விளையாடும் சமயம் ஐயா விளையாடும் சமயம் ஐயா சமய நல்ல சமயம் ஐயா விளையாடும் சமயம் ஐயா மதிச்ச நேரம் ஐயா வேடிக்க வேலையா ஐயன் வந்து பிறந்த போது ஐயன் பிறந்த போது ஐயங்காட்சி பேப்படையா ஐயங்காட்சி பேப்படையா 21 குட்டிகளும் 21 கூட்டுறவு 61 பந்திகளும் 61 பந்திகளும் அரையடி காலசுவாமி அடி காலசாமி